கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், போதுமானவராக இருக்கிறாரு. புதிய ஆரம்பம் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு காரியத்தை பார்க்குறோம். புதிய ஆரம்பம்னா என்னது? புதிய ஆரம்பத்துக்கான பயணம் என்னது? இந்த புதிய ஆரம்பம் எப்படி இருக்க வேண்டும்? அது முக்கியம். இன்றைக்கி அநேக பேர் புதிய ஆரம்பம். திருமணம் முடிச்சுட்டா புதிய ஆரம்பம். பாடசாலை போகிற பிள்ளை புதிய ஆரம்பம். முதலாக பாடசாலைக்கு சேர்க்குறக்குள்ள அது புதிய ஆரம்பம். திருமணம் முடிக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்துக்கு போகிறாங்க. தொழிலுக்கு முதலாக போகிறவங்க புதிய ஆரம்பம். அதே போல் தேவனுடைய பயணத்திலும் ஆவிக்குரிய பயணத்திலும் புதிய ஆரம்பம் இருக்குது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளா புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாகின. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனுஷன் புது சிருஷ்டி. அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த புது சிருஷ்டியாக இருக்கிற மனுஷங்கிட்ட என்ன இருக்கக்கூடாதுன்னா, பழைய காரியம் இருக்கக்கூடாது. பழைய காரியத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் போக முடியாது. 1990 உள்ள காரை வச்சுக்கிட்டு 2026 இருக்கிற BMW போட்டி போட இயலாது. ஏன்? இது வேகம் கூட, கெப்பாசிட்டி கூட, இது நவீனத்துவம் கூட. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, பழைய வாகனத்துக்கு நல்லா உறுதி இருக்குது. உறுதி எப்போ போயிட்டு முடிகிறது? அது முக்கியம். பழைய நோக்கத்தை வச்சுக்கிட்டு புதிய ஆரம்பத்துக்குள்ளே போகவே இல்லை. அஸ்திபாரம் பழசு. எப்படி 100 தட்டு கட்டுறது? புதுசாக 100 தட்டு கட்டணும். போட்டிருக்க அஸ்திபாரம் 3 அடி தான், பழைய அஸ்திபாரம். அப்போ இன்றைக்கு கட்டத்தில் ஒரு உலகளாவிய ரீதியில் ஒரு கட்டிடம் கட்டுறக்குள்ள என்ன செய்கிறாங்க? பழைய அஸ்திபாரத்தை முதல்ல இடிக்கிறாங்க. ஏன் பழைய அஸ்திபாரத்தை இடிக்கிறாங்க? பழைய அஸ்திபாரத்துக்குள்ளாக இவ்வளோ பெரிய தாங்குகிற அளவுக்கு அந்த அஸ்திபாரம் இல்லாதபடியினால தான் அந்த பழைய அஸ்திபாரத்தை எடுத்துட்டு புதிதான அஸ்திபாரத்தை ஆழமாக போடுறாங்க. அஸ்திபாரம் என்பது ஆழமாக இருக்கணும். ஒரு மரம் எதில் தாங்கி இருக்குன்னா, அது மேலே செல்றையில் வளர்ச்சி இல்லை, அது கீழே போகணும், வேர் போகணும், ஆணி வேர். அது எவ்வளோ தூரத்துக்கு எப்படியாப்பட்ட இடத்துல போயிருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு தான் மரம் தாங்க. இன்றைக்கி சில மரங்கள் இருக்குது, வருடக்கணக்கு, 100 வருஷம் கணக்கு, 1000 வருட கணக்கெலாம் மரங்கள் இருக்குது. அந்த மரம் எதில் தாங்குது? கிளையில் தாங்குதா? இல்லை மரத்தில் அந்த உறுதியில் தாங்குதா? இல்லை, அது வேரில் தான் தாங்குது. அதே போல் புதிய ஆரம்பத்துக்குள்ளே போகிறவங்க எல்லாம் புதுசாக இருக்கணும், எல்லாம் புதிதாக இருக்கணும். பழைய நோக்கத்தோட பழைய திட்டத்தோடு ஓட முடியாது. பழைய ஆரம்பித்த காரியத்தோடு ஓட முடியாது. பழைய ஆசீர்வாதங்களோடு ஓட முடியாது. புதிதான ஆசீர்வாதம், புதிதான நோக்கம், புதிதான திட்டம் இருக்கணும். அதே போல் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி என்பது, நாங்கள் பழைய திட்டங்கள்லாம் ஒழித்துட்டு தான் கர்த்தருக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்கும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாக இருக்கணும். எங்களோட அழைப்பு புதிதாக இருக்கணும், எங்களுடைய நோக்கம் புதிதாக இருக்கணும், எங்களுடைய திட்டம் புதிதாக இருக்கணும். அது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும். கிறிஸ்து எங்களை அழைத்து செல்லணும். அழைப்பு முக்கியம். அந்த அழைப்பு எப்படியாப்பட்டது என்பதை முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளணும்.
என்னுடைய அழைப்பு தெரியாமல் நான் ஓடக்கூடாது. அநேகருக்கு அழைப்பு உண்டு ஓடுறாங்க. என்ன அழைப்புன்னு கேட்டால் தெரியாது. எதை நோக்கி அழைத்திருக்கான்னு கேட்டால் தெரியாது. எனக்கு கொடுத்துருக்க தாளாந்து என்ன? இன்றைக்கி அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளே ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. ஆண்டவர் அழைத்திருக்கார் உண்மை. எங்கே அழைத்திருக்கிறார்? எந்த இடத்துக்கு அழைத்திருக்கிறார்? எப்படியாப்பட்ட காரியத்துக்கு, எப்படியாப்பட்ட நோக்கத்துக்கு அழைத்திருக்கிறார்? அது தெரியாமல் தான் வாழ்கிறோம். கேட்டால் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம், எனக்கு ஊழியம் இருக்குது, எப்போ வருவீங்க அது தெரியாது. ஆண்டவர் தான் வழி நடத்துவார். நான் புது சிருஷ்டியாக மாறின பிறகு நான் இடம் கொடுக்கணும், கீழ்ப்படிவு இருக்கணும். நான் இவ்வளோ காலமாக என்னுடைய அழைப்பு தெரியும், ஊழிய அழைப்புன்னு. அந்த ஊழிய அழைப்பில் எப்படியாப்பட்ட ஊழிய அழைப்புன்னு தெரியாமல் இருந்தேன். ரெண்டாவது, என்னுடைய அழைப்பு எங்கே இருக்குன்னு தெரியாமல், எங்கே போகணும், எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துல போயிட்டு ஆரம்பிக்கணும், இனி ஆண்டவர் எங்கே வைக்க விரும்புகிறாரு தெரியாமல் இருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ப்ரொஃபட் ஜெரோம் பெர்னாண்டோக்குள்ளே என்னுடைய அழைப்பை ஸ்திரப்படுத்தினார். எனக்கு அழைப்பு இருக்கிறதை உறுதிப்படுத்தினார். என்ன அழைப்பு என்பதையும் உறுதிப்படுத்தினார். நான் எங்கே போகணும் வேண்டும் என்பதை அவர் தெளிவாக என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் கூட உறுதிப்படுத்தினார். அதுதான் இன்றைக்கி வித்தியாசம். நீங்கள் அநேக பேர் வித்தியாசத்தை பார்க்கலாம். அந்த வித்தியாசம்தான் எங்களுடைய முகத்தில் தெரியுது. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் எங்கே போகணும், எந்த இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல ஊழியம் செய்யணும், எப்படியாப்பட்ட ஊழியத்தை செய்யணும் என்பதை ஆண்டவர் என் ஆவிக்குரிய தகப்பன் கூட. அப்போ எங்களுடைய அழைப்புக்கு உதவி செய்கிற ஒரு ஆவிக்குரிய தகப்பன் முக்கியம். இன்றைக்கி ஆவிக்குரிய தகப்பன் அநேக பேருக்கு இருக்கிறாங்க, எப்படியாப்பட்டவங்கன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அப்படி இல்லை, எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருந்தால் அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறவரும் என்னை வழிநடத்துகிறவரும், ஒரு பிள்ளையை எப்படி பெற்றெடுத்த ஒரு தகப்பன் எப்படி வளர்க்குறாரோ சொல்லி கொடுத்து அதே போல் இருக்கணும். இரண்டாவது, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் என் அருகில் இருக்கிறவராக இருக்கணும். நான் அவரை தொடர்பு கொள்ள முடிஞ்சவராக இருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கவங்களாக இருக்கக்கூடாது, அறியாதவங்களாக இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு யூடியூப்பில் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது. அவருடைய சுவாச காற்று என் மேலே படுறதா இருக்கணும். அவருடைய சுவாச காற்று என் மேலே படுறதா இருக்கணும். ஏன்னாடா நாங்கள் எங்கேயோ இருக்கவங்களா ஆவிக்குரிய தகப்பன்னு சொன்னால் அவங்களோட எப்படி வாழ்கிறாங்க, எப்படியாப்பட்ட இது பண்ணுறாங்க, எப்படியாப்பட்ட ஊழியம் பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியாது. அப்போ என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் இன்றைக்கி அறிஞ்சிருக்கிறேன். அவர் எப்படியாப்பட்ட ஊழியம் செய்கிறார், எந்த அளவில் உயர்ந்திருக்கிறார், எப்படி இருக்கிறார், அவருடைய தாழ்ந்த குணம் என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால தான் என் மேலே கையை வைத்து என் அழைப்பை சொல்லி, நீ எங்கே போகணும், நீங்கள் இங்கே இல்லை, கொழும்பும் இல்லை, ஹட்டனும் இல்லை, கண்டியும் இல்லை, நூறடியா போகணும் அப்படின்னு சொல்லி அவனை ஸ்திரப்படுத்தி என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் ஊழியம் இருக்குன்னா, ஆண்டவர் அழைத்திருக்கிறார்னா அந்த ஊழியத்தை செய்யணும். ரெண்டாவது, அந்த அழைப்பை ஸ்திரப்படுத்தணும். முதலாவது, எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் முக்கியம். ஆவிக்குரிய தகப்பன் சொன்னால் எல்லா விதத்திலும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார், எங்களை ஆசீர்வதிக்கிறார், எங்களை அனுப்பி விடுகிறவரா, எங்களை பின்தொடர்கிறவரா, எங்களை நோக்கமாய் திட்டமாய் பின்னாலிருந்து பார்க்குறவராக இருக்கணும், எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவராக இருக்கணும். சத்தியங்களை அழகாக, அன்பாக, அழகாக எப்படி ஒரு பிள்ளை இருக்கணும், எப்படி நடக்கணும், எந்த விதத்தில் நடக்கணும், எங்கனைக்கு கீழ்ப்படியணும், எப்படி கீழ்ப்படியணும், சத்தத்துக்கு செவி கொடுக்குறவங்களா இருக்கணும். அப்படியாக இந்த நேரம் தொடர்பு கொள்ள முடிஞ்சவங்களா இருக்கணும், பேச முடிஞ்சவங்களா இருக்கணும், எங்களுடைய இருதயத்தை அறிந்தவங்களா இருக்கணும், சோர்ந்து போகிறக்குள்ள தைரியப்படுத்துகிறவங்களா இருக்கணும். அதுதான் ஆவிக்குரிய தகப்பன். அப்போ எங்கேயோ இருக்கிறவங்க சரி வராதே. அப்போ அருகில் இருக்கிறவங்களா இருக்கணும். அவங்களுடைய சுவாச காற்று நம்ம மேலே படுறவங்களா இருந்தால் தானே நம்மளுக்கு லேசாக இருக்கும்.
அது மாத்திரம் இல்லாமல் எங்களை ஊக்கப்படுத்துகிறவங்கள எல்லா விதத்திலையும் சோர்ந்து போகாமல் ஊக்கப்படுத்துகிறவங்களா இருக்கணும். அதுதான் ஆவிக்குரிய தகப்பன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதே போல் நீங்களும் உங்களுடைய அழைப்பை அறியணும், தெரியணும். சில நேரம் ஆவிக்குரிய தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், ஆவிக்குரிய தகப்பன் யாரென்றே தெரியாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய அழைப்பை ஸ்திர பண்ணிக்க கட்டாயமாக நீங்கள் மெர்க்கல் டோமுக்கு வந்தே ஆகணும். ஆமாம், அவ்வளோ ஊழியக்காரம் நேற்றைய தினத்தில் வந்திருந்தாங்க. அவ்வளோ ஊழியக்காரம் என்னென்னமோ பிரச்சனையோடு வந்திருந்தாங்க. எல்லாரும் விடுதலையானாங்க. குடும்ப பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனை. ஊழிய வளர்ச்சி இல்லை, அங்கங்கே அடிமைத்தனத்தில் இருக்காங்க, கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. வெளியே வர்றது எப்படி? சோர்ந்து போயிட்டு இருந்த ஊழியக்காரங்களாக இருந்தாங்க. ஆனால் நேற்றைய தினத்தில் வந்து அநேகர் விடுதலை ஆனாங்க. ஊழியக்காரங்களாக இருக்காங்க, அவங்க மேலே சில பிரச்சனைகள். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் சந்தித்தார். உங்களையும் என்னையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.